Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.6ல 13th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு வந்து பஸ், சைக்கிள் இல்லனா ஃபுட் ஏதாச்சும் ஒரு மூலமா வந்து வராங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ் வந்து பஸ் வழியா வராங்க. அதை நான் பீன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது வந்து 25. அடுத்து பைசைக்கிள் மூலமா வர்றவங்க வந்து டோட்டலா 20 இருக்கு. ஏற்கனவே பீன் கன்சிடர் பண்ணதுனால நான் இதை வந்து ஒரு டீன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட் மூலமாக வராங்க, அதாவது நடந்து வராங்க. அதை எஃப்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது வந்து டோட்டலாக 30. பைசைக்கிளில் வர்றவங்க வந்து எனக்கு 20. அதெல்லாம் நான் எழுதிக்கிட்டேன். அடுத்து வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் தி 3 மோட்ஸ் வந்து மூணுமே வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, 2 மோட்ஸ், அதாவது பைசைக்கிள் அதுக்கப்புறம் பஸ் 2 மூலமாகவும் வர்றவங்க, அடுத்து வந்து நடந்தும் வர்றவங்க, பைசைக்கிள் மூலமாக வர்றவங்க ரெண்டையுமே கண்டுபிடி. இப்போ வந்து எனக்கு பஸ்ஸு பைசைக்கிள் 2 மூலமாக வர்றவங்கள நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பைசைக்கிள் அதுக்கப்புறம் நடந்து வர்றவங்க அதை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பஸ்ஸு மூலமாகவும் நடந்து வர்றவங்கள வந்து இசட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ எப்போதும் மாதிரி இந்த வென் டயக்ராமை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதோட கான்டாக்டில் இருக்கிற 3 இதையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் இசட்டுன்னு கிடைக்கும். இப்போ நான் இதை சப்ராக்ட் பண்ணுறேன். நான் 25ல் 10 போச்சுன்னா எனக்கு 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட்டுன்னு எனக்கு இது கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த 20 இருக்குது. இப்போ இது 3ஓட இதை மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். அப்படின்னா 20ல் 10 போச்சுன்னா எனக்கு 10, 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து மைனஸ் இது 30யோட இந்த 3 எனக்கு கான்டாக்டில் இருக்குது. அப்படின்னா எனக்கு 10 ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். அப்படின்னா 30 மைனஸ் 10 வந்து எனக்கு 20 மைனஸ் இசட் மைனஸ் ஒய்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த கிளாஸில் வந்து டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, இதுலேருந்து எனக்கு சொல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வென் டயக்ராமே சொல்யூஷனோட சேர்ந்தது தான் சொல்யூஷன்னுட்டு எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த வென் டயக்ராம் மூலமாக எனக்கு என்ன மொத்தமாக டோட்டலாக இந்த கிளாஸில் எனக்கு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ எனக்கு நான் இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா XY Z வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம டோட்டல் தான் எடுக்கிறோம், ஆனால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 50 இஸ் ஈக்குவல் டு இந்த சர்க்கிள் 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட், அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் எக்ஸ் எழுதிட்டேன். அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் இசட், அடுத்து இங்கே ப்ளஸ் ஒய், அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் 10, அடுத்து இந்த இது எனக்கு ப்ளஸ் 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், அடுத்து இந்த எனக்கு ப்ளஸ் 20 மைனஸ் இசட் மைனஸ் ஒய்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதில் எனக்கு ப்ளஸ் எக்ஸையும் மைனஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். மைனஸ் இசட்டையும் ப்ளஸ் இசட்டையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 50 இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 15 ப்ளஸ் 10 வந்து எனக்கு 25, 25 ப்ளஸ் 10 வந்து 35, 35 ப்ளஸ் 20 வந்து எனக்கு 55 கிடச்சிருக்கு. அப்படின்னா 55 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் எனக்கு இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ் 55 இங்கே போகிறப்ப மைனஸ் 55 ஆகும். அப்படின்னா எனக்கு மைனஸ் 55 ப்ளஸ் 50 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட். அப்படின்னா எனக்கு இதை நான் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் ஒய் கிடைக்கும். இங்கேருந்து ஒரு மைனஸை காமனாக எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டும் கிடைக்கும். மைனஸும் மைனஸும் கேன்சல். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ எனக்கு 5 கிடச்சிருக்கு. அதாவது எக்ஸாக்டாக 2 வகையான மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து எனக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.